கழுத்து வலி வந்துட்டுனா ஒரு 2 மாசம் கழுத்து வலி தொடர்ந்து இருக்குன்னா அவங்க அந்த கழுத்து வலிக்காத மாதிரி ஒரு பக்கமாவே அந்த எலும்பு கூட ஒரு பக்கமாவே வச்சு அழுத்தும் போது நமக்கு வர்ம சிகிச்சை தேவைப்படுவாங்க. அந்த வர்ம சிகிச்சை பண்ணாம அந்த வர்ம சிகிச்சை அப்படின்னு சொல்லி சொன்னா முதுகுத்தண்டு வட பகுதியை துல்லியமா பொருத்தாம குலைந்து போன முதுகுத்தண்டு வட பகுதியை துல்லியமாக பொருத்தி அந்த கழுத்து வலிக்கு சிகிச்சை கொடுக்கும் போதுதான் அதை நம்ம 100% குணப்படுத்த முடியும். சில மருத்துவத்துல நிறைய மருந்து மாத்திரைகளாக கொடுப்பாங்க கழுத்து வலிக்கு. அந்த கால்சியம் டேப்லெட், சத்து மாத்திரைகள். ஆல்ரெடி அவருக்கு நிறைய கால்சியம் இருக்கும், நிறைய புரோட்டீன் இருக்கும் உடம்புல. ஆனா அவங்க சத்து குறைபாடுனால சொல்லி நிறைய பேருக்கு கழுத்து வலினால கால்சியம் டேப்லெட்டை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த எலும்பு கூடு, குலைந்து போன எலும்பு கூடை நம்ம நேர்படுத்தாம அந்த கழுத்து தண்டுவட பகுதியை முழுமையா நம்ம குணப்படுத்த முடியாது. எங்களோட மருத்துவமனையில மட்டும்தான் அந்த எலும்பு கூடை, குலைந்து போன எலும்பு கூடை, இப்ப பாத்தீங்கன்னா கழுத்து தண்டுவட பகுதியை பின்னால நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கழுத்தை பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா சாஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மேல் முதுகு பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா சாஞ்சுக்கிட்டு இருக்கும். இடுப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா சாஞ்சுக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நம்ம முதுகு தண்டுவட பகுதியை, அந்த குலைந்து போன வளைந்து போன முதுகு தண்டுவட பகுதியை துல்லியமா நேர்படுத்தும் போதுதான் நம்ம கழுத்து வலியில இருந்து நிரந்தரமா குணமாக முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழுத்து வலி அப்படின்னாலே தலைவலியும் சேர்ந்து நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு சரியில்லைன்னா பெருங்குடல்ல கழிவுகள் கோர்த்து அந்த கழிவுகள் மேல் நோக்கி அந்த கேஸ், அதுல உற்பத்தி ஆகக்கூடிய கேஸ், வயிறு சரியா கழியல, வயிறு சுத்தல்ல, சரியா ஜீரணம் இல்ல, இந்த மாதிரி காலகட்டத்துல கேஸ் அதிகமாகி மேல் நோக்கி முதுகு தண்டுவட பகுதி, கழுத்து தண்டுவட பகுதியில எல்லாம் வாயுனால கேஸ் கோர்க்கும் போது நமக்கு கழுத்துல எல்லாம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வலியா இருந்தாலும் அதை துல்லியமாக கண்டறிந்து எதனால் இந்த கழுத்து வலி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம துல்லியமா கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் போது இந்த கழுத்து வலியிலிருந்து முழுமையா விடுபட்டலாம்.